இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி நீங்க வாழ்ற வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப உண்மையா வாழ்றீங்க, நிஜமாவே சரியாதான் வாழ்றீங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரூல்ஸும் கிடையாது. நமக்கு எந்த புக்குமே யாரும் எழுதி வைக்கல இப்படி இப்படி எல்லாம் தான் வாழணும்னு. நம்மளோட சூழ்நிலைய நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் தான். இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற அந்த காமன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம ஏமாத்தக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் காமனா வர்றது. அதை தாண்டி உங்களுடைய பர்சனல் லைஃபை, உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க எவ்வளோ நல்லா வாழ்றீங்க, நிஜமாவே வாழ்றீங்களா அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் வேணும். ஏன்னா நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கிறதுக்கான அந்த ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறதோ, கடவுள்கிட்ட ப்ரே பண்றதோ எல்லாமே அடுத்தது. அதுக்கு முன்னாடி நம்ம நிஜமாவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றோமா இல்லையான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வாழ்றோம். எவ்வளோ பேரு உண்மையாவே சந்தோஷமா வாழ்றோம், நிஜமாவே ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இன்னைக்கு யாரும் கிடையாது. அப்புறம் சொல்லுவோம் இந்த மாதிரி கர்ம, அதாவது ஏன் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கர்மா பெண்டிங் இருக்குது, அதனால நம்ம பிறக்கிறோம். நம்ம படுற கஷ்டங்கள், நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆதாரம் கர்மாவா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம நிறைய பேர் நிறைய சொல்றோம். இருக்கு, உண்மைதான். ஆனா பேசிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை பிலீவ் பண்றேன்னா, ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருது அப்படின்னா முழுக்க முழுக்க அது ஹாப்பியா வாழ்றதுக்கு மட்டும்தான். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்பவே நிம்மதியா வாழணும் அப்படின்னுட்டு. இப்போ நம்ம ஒரு டூருக்கு வருவோம் இல்லையா? இப்போ டூருக்கு போறோம், ஏதாவது ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு எங்கேயாவது வெளிநாடு ட்ரிப் போறோம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு அந்த மாதிரி போறோம்னா அங்க போய் உட்காந்துட்டு நம்மளோட பர்சனல் கவலைகளை நினைச்சு கவலைப்பட மாட்டோம் இல்லையா? முழுக்க முழுக்க நம்ம போய் அங்க இருக்கிற அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்வோம். நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம எதையெல்லாம் பார்க்க வந்திருக்கோமோ எல்லாத்தையுமே அனுபவிப்போம். ரொம்பவே நிம்மதியா வாழ்வோம் இல்லையா? அந்த நேரத்துல நமக்கு எந்த சோகமும் ஞாபகத்துக்கு வரவே வராது. அந்த மாதிரி நம்ம இந்த பூமிக்கு ஒரு 70-80 வருஷம் அப்படி ஒரு டூருக்கு வந்திருக்கோம். இந்த டூர்ல முழுக்க முழுக்க நம்ம என்ஜாய் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும். இப்ப நான் சொல்ற இதையெல்லாம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியுமா என்னங்கிறது கண்டிப்பா முடியாது. இருந்தாலும் ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருதுன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு மட்டும்தான். அதுக்கான முழு தகுதி இருக்கிறதுனாலதான் நம்ம மனுஷனாவே பறந்து வரோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற அளவுக்கான பொறுமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்க லைஃபை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் பெட்டர் ஆக்க முடியும் பாக்குறதுக்கான பொறுமை இருந்தா. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம அவேர்னஸோட வந்தாச்சு. இப்ப அவேர்னஸோட வந்துட்டு எவ்வளவு நாளுக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு உயிரா பிறந்துட்டோம், நமக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, கொடுத்துட்டாங்க. நமக்கு சிப்ளிங்ஸ் இருக்கலாம், அப்புறம் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, காலேஜ் போவோம், அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அப்புறம் கல்யாணம் பண்றாங்க, ஒய்ஃபு ஹஸ்பண்ட், அப்புறம் நம்ம ஒரு குழந்தைங்களை பெற்றுக்கிறோம், ஒரு பரம்பரையை கிரியேட் பண்றோம், அப்புறம் வயசாகி சாகிறோம். வயசாகி கூட இப்பெல்லாம் சாகிறது கிடையாது, எப்படியோ செத்துடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது உண்மை கிடையாது. ஆனா நம்ம மனசு இது மேல ரொம்ப ஒன்றி போயிடுச்சு. நம்ம டூருக்கு வந்திருக்கோம், இங்க இருந்து எப்ப வேணா நமக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க, நம்ம எப்ப வேணாலும் கிளம்பணும் அப்படின்னா, அதாவது நம்ம எப்படி இருக்கணும் ஒரு மைண்ட் செட். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல உங்களுக்கு விசா முடிஞ்சிருச்சு, நீங்க திரும்ப ரிட்டர்ன் ஆயிரணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்போம். இந்த டேட்டோட நமக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம் அப்படிங்கும்போது நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம், இல்ல ஒரு 1 ஹவர்ல நம்ம கிளம்பிடணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருப்போம். 12 மணிக்கு நம்ம கிளம்பணும்னா 11 மணிக்கே நம்ம எல்லாம் ரெடியாகி உட்காந்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன ஒரு விஷயம், நம்ம 11 மணிக்கு கிளம்புவோம், 12 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப எப்படி இருக்கணுங்க? எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்படிங்கிறதுக்குள்ள போயிடணும். அந்த இப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு கிளம்புறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டு எப்படி ட்ரைன் பண்ணிக்கணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருமே வயசாயிதான் சாவாங்க, இல்ல எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கவே இல்லையே, நான் ஹாப்பியாவே இல்லையே, இப்படி ஒரு இறந்துட்டாங்களே, அந்த யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா, அவர் பணக்காரரா இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல, நல்ல ஆண்டு அனுபவிச்சு இறந்துருக்கிறாரும்போ. ஏழையா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பாவம், ஒண்ணுமே அனுபவிக்கல, கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாங்கன்றோம் அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆனா அந்த ஏழையா இருக்கிறவரு நிஜமாவே அவரோட வாழ்க்கையை உணர்ந்து ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துருந்தாருன்னா அவர் என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பணக்காரரா இருந்து இறந்தவர் வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்கல அப்படின்னா அவருக்கு கொடுத்த அந்த ஒரு கடமையை அவர் சரியா செய்யலைங்கிறது அர்த்தம். ஸோ இங்க பணம், காசோ, தகுதியோ, அந்தஸ்து, படிப்பு, அழகு, அப்புறம் நம்ம எதையெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அது எதுவுமே நமக்கு இங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு உதவவே உதவாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப எப்படி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அந்த ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு சில புரிதல்கள் வேணும். அது என்னன்னா,
நீங்க இப்போ பிறந்திருக்கோம். இந்த பூமி வந்து நிலையானது கிடையாது. நம்ம பார்க்குற எதுவுமே நிலையானது இல்ல. எல்லாமே அழியும். இன்க்ளூடிங் அவர் செல்ஃப் இல்லைங்களா? ஸோ அப்படி அழிய போறதுல நம்ம வந்து ஏன் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட இருக்கணும்? நம்மளுக்கு என்ன தடுக்குது? இங்க ஹேப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இங்க என்ன தடுக்குது? அப்படின்னுட்டு நம்ம முதல்ல அந்த கேள்விகள், செல்ஃப் ரியலைசேஷனுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க சொல்றாங்க. நம்ம ஆன்மாவையும் நம்மளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம லைஃபை ஹேப்பியா வாழ்றதுக்கு இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஒரிஜினல் ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், நல்லா என்ஜாய் பண்றோம், ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஹாப்பி. எதுவுமே இல்லை, நம்ம எங்கேயுமே போகல, நம்ம பாட்டுக்கு இருக்கோம் அப்படின்னாலும் அதுவுமே ஹாப்பி. அந்த ஹாப்பிங்கிற வேர்டு என்னன்னா அந்த இன்னர் பீஸ். சரிங்களா? நம்ம மற்றவங்களோட சேர்ந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது எல்லா நேரத்துலயும் நமக்கு நடக்காது. ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம உள்ள நம்ம ஆத்மா அளவுல வந்து நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதுக்கு நம்மளோட அந்த இது வந்து அசைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆடாம எது நடந்தாலும் அந்த நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு உண்டான அந்த ட்ரைனிங் எல்லாம் நம்ம எடுத்தா மட்டும்தான் ஒரிஜினல் ஹாப்பினஸ் என்ன, நம்ம எப்படி அந்த ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நான் சொன்ன அந்த இன்னர் பீஸ், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் கூட இப்ப நம்ம இருக்க வேண்டாம். சாதாரணமா சிரிச்சு ஹாப்பியா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சிரிக்கிறதுக்கு தயாரே இல்லை. சிரிக்கிறது இந்த சென்ஸ் என்னங்க, எல்லாத்துலயுமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ரொம்பவே சீரியஸா நம்ம லைஃபே எப்படி கொண்டு போயிட்டோம்னா, இப்ப நம்ம வந்திருக்க இந்த 80 வருஷமும் கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும், கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கணும், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆகணும், கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கஷ்டப்பட்டு சாகணும். அப்பாடா சாகிறது ஒரு பெரிய ரிலீஃப், வாழ்றதுக்கு சாகிறது பெட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம மைண்டு மாறி இருக்கு. இது ரொம்ப 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 நல்லாவே இல்லாத ரொம்ப ஒரு முட்டாள்தனமான எண்ணங்கள். இதெல்லாம் நம்ம வந்து இத்தனையும் கஷ்டப்பட்டு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பிராக்டிஸ் எல்லாமே நம்ம வாழும் பொழுது, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வயசான காலத்துல அங்க போகணும், இந்த கோயில் போகணும், அந்த கோயில் போகணும்னா மலையேறி படிக்கட்டேறி நம்ம வயசான காலத்துல போக முடியாது. ஸோ நமக்கு வயசு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலா வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கணும், லைஃப்ல வந்து எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க தான் நிஜமான வாழ்க்கையை தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்வாங்க. அதுக்கு உண்டான அந்த அவேர்னஸ் இருக்கும் பொழுது இருக்கிறவங்க அதை வாழ்வாங்க. சரிங்களா? இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு தடவை வெளில போயிருந்தோம். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் சிரிக்க ஆரம்பிச்சா சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஹாப்பியா இருப்போம். ஆனால் நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். நாங்கள் மற்றவங்க கிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டோம், எங்களுக்குள்ள மட்டும் தான் பேசிக்குவோம். ஆனால் அப்படி சிரிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோம். அந்த ஜூஸ் கொடுக்குறவங்க வந்து எங்ககிட்ட பேசிட்டு அந்த லேடி அவங்க நாங்க கிளம்பும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரொம்ப சிரிக்கிறீங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு, நான்லாம் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, முடிஞ்சா அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லா எங்கெல்லாம் போனோமோ அங்க எல்லாமே எங்களுக்கு என்னமோ எங்க உலகத்துல நாங்க தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். மத்தவங்க எல்லாருமே ஒரு டிஸ்டர்பன்சஸ்ல ஏதோ ஒரு கடமை, இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி வாழ்ற மாதிரி அவங்க ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சது. யாருமே மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, இல்ல அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம், இவன் நம்மள இந்த கேள்வி கேட்டுரும் அப்படியெல்லாம் இல்லாம ஒரு குழந்தை, இப்ப ஒரு குழந்தைங்க எப்படி இருக்கும், நீங்க கொண்டு போய் எங்க விட்டீங்கனாலும் அதுங்க அதோட தன்மையிலேயே வாழ்வாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளோட சோலை எப்பவுமே ஒரு குழந்தையாவே பாவிச்சு எதுக்குமே கலங்காம இருக்கிற அந்த பிராக்டிஸ் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, ஓவர் நைட்ல நமக்கு அந்த பக்குவம் வராது. டெய்லி பிராக்டிஸ்ல மட்டும்தான் அவங்களால ஹாப்பியா இருக்க முடியும். சிரிக்கிறது மட்டும் தான் ஹாப்பியா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? பண பிரச்சனை இருக்குது, உறவுகள்ல பிரச்சனை இருக்குது, நிறைய அதாவது ஹெல்த் சம்பந்தமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எப்படிங்க நாங்க ஹாப்பியா இருக்கணும், அந்த நேரத்துல நாங்க எப்படி இருக்கணும், ஹாப்பியாங்கிறது கூட இல்ல, அந்த ஒரு நெகட்டிவ் ஜோனை எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளான ஒரு டிப் சொல்றேன். இக்கட்டான சுச்சுவேஷன் எந்த பக்கம் சுத்தினாலும் ஏன்டா நம்ம லைஃப் இப்படி இருக்கு, எல்லாத்துக்குமே லைஃப் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நம்ம பாக்குற எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனா நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற முதல் கேள்வி வருங்களா? அப்ப என்ன ஆன்சர் பண்ணோம்னா, உங்ககிட்ட எதெல்லாம் இல்லையோ, யார்கிட்ட அதெல்லாம் இருக்கோ, நீங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க ஹாப்பியா இருக்க மாதிரி தோணுது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சைட்ல நீங்க போய் நின்னீங்கனாலும் அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த வேற யாரையாவது பார்த்து ஹாப்பியா அவங்க இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பார்த்தா அவங்க கிட்ட அது இருக்காது. யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட அந்த ஹாப்பினஸ் இருக்குது, நம்ம கிட்ட ஹாப்பினஸ் இல்லைங்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. இதான் முதல் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர். ரெண்டாவது என்னன்னா, இப்ப நம்ம பாக்குற இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து நிஜமாவே வந்து நீடிக்காது.
இதை அப்படியே விட்டுறலாம். சில விஷயங்களுக்கு நம்ம யோசிச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை நீங்க சொல்யூஷனே கண்டுபிடிக்க வேணாம். அதை பாட்டுக்கு நீங்க விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, பாத்துக்கலாம், இவ்வளவுதானே. அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்தம், கண்ணு இருட்டிக்கிட்டு வரும், டென்ஷன் ஆகும், இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரீங்கன்னா பாத்துக்கலாம். இப்ப இதுதானா லைஃப், இது மட்டும் தான் நமக்கு லைஃபா, இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், ஸ்பிரிச்சுவலை எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கணும். இந்த டைம்ல தான் நம்ம வந்திருக்கிற வேலை என்ன, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம், எப்படியும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க மனசு வந்து அமைதியாயிரும். இப்ப இந்த கொஸ்டினால மனசு நம்ம கடைசி வரைக்கும் அமைதியாயிருமான்னு கேட்டா அப்படி ஆகாது. எல்லா நேரத்துலயும் எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா என்ன பண்றோம், நம்ம அடிக்கடி அதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இதை நீ இப்படி பண்ணாத, இப்படி நினைக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு அப்பப்ப நம்ம சொல்லதான் அந்த பக்குவம், அந்த பிராக்டிஸ்ங்கிறது இங்கதான் வரும். சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்ன எப்படி நினைக்கணும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னா இது நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு சந்தோஷம் வருதுனால இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே எதுவும் சில காலம் இருக்கு இல்லையா, அப்படிதான். சோ நம்ம பாக்குற விதம்ங்கிறது இருக்கு. இது ரொம்ப பிரச்சனையா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப் வாழ்றதுக்கே பயமா இருக்குங்க. ஆனா அப்படி பயப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், ஹாப்பியா இருக்கதா பிறந்திருக்கோம் அப்படின்ற அந்த இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை சமாளிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்துல அடி வாங்குறவங்க, அந்த படத்துல பிரச்சனை வர்றவங்க, அந்த படத்துல ஹாப்பி ஆகுறவங்க எல்லாத்துக்குமே நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா அது நம்மளை பாதிக்காது, அவங்களுக்கு தானே நடக்குதுங்கிற அந்த அவேர்னஸோட நம்ம அந்த படத்தை பார்ப்போம். அதே மாதிரிதான் ஓகே பாத்துக்கலாம். இது எனக்கு இப்ப நம்ம ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா நான் இதை கத்துக்க வந்திருக்கேன், நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன், அதனால இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகே, இது இப்படிதான் வருதா, இதுக்கு என்ன பண்ணலாம், ஓ அப்படியா, ஓ இப்படியான்னுட்டு நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி, ஒரு வியூவர் மாதிரி நீங்க உங்க லைஃப் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஹாப்பிங்கிறத தாண்டி எப்பவுமே அந்த ஒரே ஒரு நியூட்ரலா ஒரு சமநிலையில நம்மளால வாழ முடியும். ஒண்ணு மட்டும் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல யாருமே என்கிட்ட வந்து ஆறுதலா பேசினது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நீ இப்படி பண்ணு, இதை நீ இப்படி பண்ணாத, நான் இருக்கேன் பாத்துக்கலாம், இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான், சரிவா நம்ம வெளில போலாம், நீ உன் மைண்டை மாத்து, ஹாப்பியா இரு, நான் கூட இருக்கேன், இப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் யாருமே எனக்கு சொல்லல. அப்படின்னுட்டு நம்ம நிறைய பேர் இப்படி ஒரு சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். இதுக்கு வந்து நம்ம யாரையும் பிளேமும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்ல பிஸியா தான் இருக்காங்க. அவங்களுக்கான நமக்கான டைம் அவங்க லைஃப்ல கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இல்லாம போயிருக்கும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, அப்படி தனியா வந்த இல்ல எல்லாத்தையுமே தனியா சொல்லி கொடுக்க ஆள்கள் இல்லாம ஒன்னொன்னையும் நம்மளாவே நீங்களாவே கத்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது யாருன்னா அது நீங்க மட்டும்தான். உங்களோட இந்த பிசிக்கல் பாடியும் உங்களுடைய அந்த ஆறாவும் மட்டும்தான் உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம போகலாம், யூனிவர்ஸை நம்பலாம், நம்பாம போகலாம். ஆனா இது வந்து நிதர்சனம். சரிங்களா? சோ உங்களை நீங்க எந்த அளவுக்கு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட செல்ஃப்க்கு ட்ரூவா இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க காமிக்கிற மொத்த அன்பையும் உங்க மேல காட்டுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் உங்க கூட வருவீங்க அப்படிங்கறத வந்து யாருமே மறக்காதீங்க. நம்ம மாயையில லவ்ல போய் சிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேல போய் ரொம்ப அட்டாச்சா இருக்கலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஃபைனலா அது எதுவுமே நம்ம கூட வராது. நமக்கு நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் நான் தான் எனக்கு என்னைக்குமே அப்படின்ற அந்த ஒரு டேகை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறது தயவு செஞ்சு திரும்ப சொல்றேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைஃப் தான். இந்த ஒரு லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு பண்றதுக்கு ஞாபகம் கூட இருக்காது. திரும்ப நம்ம பிறக்க மாட்டோமான்னு கூட தெரியாது. சோ ரொம்ப குரூஷியலான டைம் இப்ப இருக்கிற. இனி இந்த நிமிஷத்துல இருந்து அடுத்தடுத்த ஒரு நாளும் அடுத்தடுத்த ஒரு செகண்டும் உங்களுக்கானது. இப்ப இருக்கிறது எல்லாமே எனக்கு போனஸ் லைஃப் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க. அப்புறம் அந்த பணம் சார்ந்தோ இல்ல வேற எந்த நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அது எல்லாமே கிராஸ் ஆகி அது பாட்டுக்கு போயிடும். நீங்க தெளிவா இருங்க, அவ்வளவுதான். தெளிவா இருக்கிறதுக்கு என்ன தேவை, கொஞ்சம் அவேர்னஸ் தேவை. அந்த அவேர்னஸோட வாழுங்க. எல்லாமே மாயை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். தேங்க்யூ.